தர்ஷிகா அக்கா நீங்கள் கதைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஸ்ரீலங்காவா? ஆமாம் ஸ்ரீலங்கானாங்க. ஸ்ரீலங்கா கூட எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குங்க. அதே மாதிரி நான் போகணுன்னு நினைக்கிற இடமும். ஏன்னா என்னோடய தாத்தா வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க. அதனால் எனக்கு அதில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய லைஃப் டைமில் ஸ்ரீலங்கா கண்டிப்பாக போவேன். அப்போ தர்ஷிகா உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி தம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்தது பழுத்துருந்துச்சு. அதனால் அழகாக உட்காந்து சீத்தாப்பழம் சாப்பிட்ருந்தேன். சீத்தாப்பழம் நான் எப்போவுமே பிரித்து இப்படி ஸ்பூனில் சாப்பிடுவேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு எப்போவுமே பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் பண்ணால் தான் பிடிக்கும். பாஸ்மதி வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும்தான் எடுத்துப்பேன். பிரியாணினாலே அது சீரக சம்பா தான். நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காரம் வீட்டில் அம்மாவுக்கு சேர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சட்டிலாக பண்ணேன். எனக்கு காரம் வேணுங்கிறதுனால கொஞ்சமாக பிக்கில் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள் பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன மாதிரியே உங்களில் யாருக்காவது வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.